பிரான்சில் சட்டவிரோதமாக ட்ரக்கில் பதுங்கும் புகலிட கோரிக்கையாளர்கள் படம் பிடித்த ட்ரக் ஓட்டுநரை கற்களால் தாக்கும் வீடியோ வைரல். பிரான்சில் கலாய் பகுதியிலிருந்து லண்டன் நோக்கி சட்டவிரோதமாக செல்வதற்கு புகலிட கோரிக்கையாளர்கள் தயாராவதை ரகசியமான படம் பிடித்திருக்கிறார் ட்ரக் வாகன ஓட்டுநர். சரக்குகளை ஏற்றி செல்லும் லாரிகளில் புலம்பெயர்ந்தோர் ஏறும் விதம் குறித்து அந்த ட்ரக்கின் பின்னால் இருந்த மற்றொரு ட்ரக்கின் ஓட்டுநர் வீடியோ எடுத்துள்ளார். 4க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் பதுங்கி பதுங்கி வருவதை பார்த்த ஓட்டுநர் ஒருவர் சட்டென தனது செல்போன் மூலம் படம் பிடிக்கிறார். பின்னர் முன்னால் இருக்கும் ட்ரக்கின் பின்னால் திறந்திருந்த கதவை மெதுவாக திறந்து அந்த புலம்பெயர்ந்தவர்கள் ஏறி பதுங்கி உள்ளே போய் உட்காருகின்றனர். இதனை ட்ரக்கில் இருந்து கொண்டே செல்போனில் படம் எடுக்கிறார். இதனை கவனித்த புலம்பெயர்ந்தோரில் ஒருவர் அங்கிருந்த கற்களை கொண்டு ட்ரக்கின் கண்ணாடி மற்றும் அந்த ஓட்டுநரை தாக்க முற்படுகிறார். இந்த காட்சிகளும் இந்த வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. பின்னர் புலம்பெயர்ந்தோரை அழைத்து வந்த நபர் ஏதும் அறியாதது போன்று அங்கிருந்து இடம்பெயர்கிறார். இந்த வீடியோவின் பதற வைக்கும் காட்சிகள் தற்போது எக்ஸ் உள்ளிட்ட இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. முறையான சட்ட ஆவணங்கள் இன்றி ஒரு நாட்டிற்குள் நுழையும் அல்லது தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோர் இதுபோன்று புலம்பெயர்வது அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்று சட்டவிரோதமாக அழைத்துச் செல்ல ஒரு சில ட்ரக் வாகன ஓட்டுநர்கள் ஒத்துக்கொள்வதாகவும் அதற்கேற்ப பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த வேலைகளை செய்வதாக சொல்லப்படுகிறது. கடைசியில் படம் பிடித்த ஓட்டுநர் அவர்களிடம் சிக்காமல் அங்கிருந்து செல்கிறார்.